ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நெய் மீன் கருவாடு தொக்கு தாங்க பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக சூடேறினே நம்ம எடுத்து வச்சிருக்க கருவாட்டை சேர்த்துக்கலாம். எந்த கருவாடு வாங்கினாலும் இந்த மாதிரி தாங்க நான் சுத்தம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து சுடுதண்ணில் வந்து போட்டு எடுத்துட்டு அடுத்து வந்து நல்ல சில் தண்ணியில் வந்து 2-3 தடவை கழுவி விட்டால் கருவாடு வந்து நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் ஆயிரும். தண்ணி வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக மட்டும் இந்த சூடுலேயே வந்து கருவாடு மூங்குற அளவுக்கு போட்டு இந்த மாதிரி வந்து சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கலாங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து மஞ்சட்டிலங்க கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். சட்டி நல்லா சூடேறிச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்ச பின்னாடி உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரே ஒரு வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்குங்க. 5 பல் பூண்டு எடுத்துருக்கீங்க, அதையும் கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கீங்க, அதையும் கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 2 கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க. இந்த டயத்தில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து வரமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடு சேர்த்த பின்னாடி உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேங்க. இந்த டயத்தில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து புளிப்பு சேர்த்து செய்கிறப்ப அந்த தொக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்தப்ப நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை வந்து சுடுதண்ணில் நல்லா அலசிட்டு பச்சை தண்ணியில் 2-3 தடவை நல்லா அலசி முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கருவாடை மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். நடுவில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் அந்த தொக்கு செய்கிறோம். அதனால் வந்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் கருவாடை சேர்த்துக்கோங்க. இப்போ முள்ளெல்லாம் எடுத்துட்டு நம்ம கருவாடை சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த கருவாடு வந்து இருக்கவே இருக்காதுங்க. எல்லாமே கரைஞ்சி தொக்கோட வந்து மிக்ஸ் ஆயிரும் நல்லா. ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் தொக்கு நல்லா வேகட்டுங்க. நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வரட்டும். 10 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட மூடி எடுத்துகிட்டு கொதிக்க விடலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். அதனால் வந்து இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னும் கெட்டியாக நமக்கு வந்து தொக்கு கிடைக்கும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலை தூவினா போதும். மல்லித்தலை தூவிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து கருவாட்டை வந்து நல்லா சுடுதண்ணில் அலசி அதை வந்து பச்சை தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதோட முள்ளெல்லாம் நீக்கிட்டு தான் வந்து
கருவாடு மட்டும்தான் அந்த தொக்குல சேர்த்துருக்கோம். நம்ம சேர்த்த கருவாடு வந்து இதில் தெரியவே தெரியாது. தொக்குலேயே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. சில குழந்தைங்களாம் வந்து கருவாட்டு தொக்கோ இல்லை குழம்போ வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கருவாட்டு தொக்கு வச்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேருந்து ஒரு கரண்டி கருவாட்டு தொக்கு எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தா போதுங்க. ஒரு பானை சோறு வந்து காலியாயிரும். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது ரசம் சாதம், அப்புறம் வந்து கஞ்சி சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க. இதெல்லாம் கிராமத்து சைடு இப்படி தான் செய்வாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி கருவாட்டு தொக்கு வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சா போதுங்க. செம்மையாக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.